கூட்டம் வந்து பயங்கரமா இருக்கு. அவருக்கான ஆதரவு பயங்கரமா இருக்கு. அந்த கூட்டம் ஓட்டாகுமான்றது இப்ப ஒரு கேள்வியா இருக்கு. அந்த கூட்டம் ஓட்டாச்சுன்னா வந்து ஈவன் திமுகவுக்கே பிரச்சனை வந்துரும். அதே மாதிரி டிவிகேவுக்கு போட்டி டிஎம்கே தான்றதும் மக்களுக்கு தெளிவா தெரியும். அவர் தமிழ்நாடு முழுக்க போகணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு வந்து ஒவ்வொரு கூட்டம் போடுறதும் ஒரு பெரிய சாதனையா இருக்கு. ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நேரடியா வந்து என்னுடைய சொந்தங்களாகிய உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அப்புறம் அவர் வெற்றி பெறுவாரா இல்லையா அப்படின்ற ஒரு இன்னொரு கேள்வி இருக்கு. எடுத்த உடனே வெற்றி பெறுவாரா மாட்டாரான்னு. அப்போ உங்க ஓட்டு விசில் சின்னத்துக்கு தானே எல்லாருக்குமே தெரியும். இல்லை, அவரை பொறுத்த மட்டும் தொடர்ந்து எல்லா மாவட்ட தலைநர்களையும் அவர் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 38 மாவட்டங்களையும் போய் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி பஸ்ஸிலேயே போய் பேசுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஜாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ கம்மிங் எலெக்ஷன்ல விஜயோட ரோல் வந்து ரொம்ப குரூசியலா இருக்கு. எல்லா கட்சிகளோட ஓட் பேங்குமே அடி வாங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணிப்பு இருக்கு. தொடர்ந்து மாநாடு நடத்துறாரு. இப்போ வேலூர் மாநாடு நடக்க போகுது. அது வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கா, இல்ல ஒரு சம்பிரதாயத்துக்கான மாநாடா இருக்குதா? இல்லை சார், அவரை பொறுத்த மட்டும் கூட்டம்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக சேருது சார். கூட்டம் வருது. அந்த கூட்டம் ஓட்டாகுமான்றது இப்போ கேள்வியாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா அவர் போடுற கேண்டிடேட்டு, அவருக்கு இருக்கிற அந்த அடிப்படை கட்டுமானங்கள் அந்த கட்சிக்கு அது வந்து ஓட்டா மாற்றுவான், அந்த ஆதரவு தளத்தை ஓட்டா மாற்றுமான்றதான் இப்போ கேள்வியாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக இருக்குது என்னென்னா, பல சர்வேக்களில் வந்து பல ஏரியாக்களில் வந்து திமுகவுக்கு போட்டியாக 2வது இடத்துல இருக்கு. அதிமுக 3வது இடத்துல போயிருக்கு ஆக்சுவலாக. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக. அதனால தாவேக்காவை வந்து பல பேரை ஸ்பாயில் பண்ணும். கொங்கு மண்டலத்தில் வந்து அதிமுக 2 பேரையும் ஸ்பாயில் பண்ணும். அதிமுகவை முக்கியமாக ஸ்பாயில் பண்ணும். சவுத்தில் பாஜகவெல்லாம் ஸ்பாயில் பண்ணும். மத்திய வட மாவட்டங்களில் திமுகவை ஸ்பாயில் பண்ணும். பல இடங்களில் வந்து இப்படி பல பேரை ஸ்பாயில் பண்ணுது. கன்னியாகுமரி போன்ற இடங்களில் தூத்துக்குடி போன்ற இடங்களில் திமுகவை ஸ்பாயில் பண்ணும், மைனாரிட்டி ஓட்டை எடுத்துட்டு. அதனால தான் வந்து ஸ்டாலின் வந்து எல்லாரும் சேர்க்கிறார். இதெல்லாம் காம்பன்சேட் பண்றது யாரும் சேர்க்கிறார். விஜயோட ரோல் எப்படி இருக்குன்னு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா அவர் நிச்சயமா நிறைய இந்த 2 கட்சியும் ஸ்பாயில் பண்ணுவாரு. அவருடைய வெற்றி வந்து கேள்விக்குறியா இருக்கு. அவர் எவ்வளவு சீட்டு வாங்குவாரு? அவர் 15% 20% வாங்கினா கூட சீட்ஸ் எவ்வளோ வாங்குவாருன்னா, சமீபத்தில் ஒரு சர்வே எடுத்ததில் 80 சீட் வரையும் அவர் கொடுக்குறாங்க. 80 சீட், அது டூ மச்சா தெரியுது. ரொம்ப டூ மச்சா தெரியுது. வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொரு சர்வே வித்தியாசமாக இருக்குது. ஆனால் சில பேர் 25% வரையும் கொடுக்குறாங்க அவருக்கு. ஆனால் ஒரு அபவ் ஒரு 12 to 15% வருவாருங்கிறது கொஞ்சம் ஓரளவு கணிப்பா இருக்கு. ஆனால் அந்த கூட்டம் வந்து எப்படி கூட்டம் வந்து பயங்கரமாக இருக்குது. அவருக்கான ஆதரவு பயங்கரமாக இருக்குது. அந்த கூட்டம் ஓட்டாகுமான்றது இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது. அந்த கூட்டம் ஓட்டாச்சுன்னா வந்து ஈவன் திமுகவுக்கே பிரச்சனை வந்துடும். ஈரோடு, சேலம், இப்போ வந்து வேலூர்ல தொடர்ந்து கொங்கு பெல்ட்டையே குறி வச்சு எதுவும் ஒர்க் பண்றாங்களா? அவங்க அது ஒரு ஐடியாவா பண்றாங்களா, இல்ல ரேண்டமா பண்றதுன்னு பாக்குறீங்களா நீங்க? இல்ல, அப்படி நான் பார்க்கல. அது இயல்பாவே அப்படிதான் அமைதுன்னு நினைக்கிறேன். இப்ப வேலூர் வந்து அது கொங்கு மண்டலம் கிடையாது. வேலூர்ல இப்போ கூட்டம் போடுறாரு சொல்றீங்களே. ஆமா, சேலம் கரெக்ட், ஈரோடு எல்லாம் கரெக்ட். இல்ல அதுவுமே அந்த பெல்ட்ல தானே சார் வரும் வேலூர். இல்ல, அதை ஒட்டின மாதிரி வருது. நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் பாயிண்ட் என்னன்னா வந்து கொங்கு மண்டலத்துல பாயிண்ட் குறி வைக்கிறாருன்னு சொல்ல முடியாது. இல்ல ஏடிஎம்கே எதுவும் வீக்கா இருக்கு. சோ அந்த ஓட்ட ஏடிஎம்கே பிஜேபி அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, கம்பேரிட்டிவ்லி அங்கதான் ஸ்ட்ராங்கா இருக்கு. அங்கதான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க 2 பேருமே. அங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துலயே வந்து திமுக தான் 2வது இடத்துல இருக்கு வர சர்வேல. தாவேக்கா 3வது இடத்துல தான் இருக்கு. ஒருவேளை தாவேக்கா 3வது இடத்துல இருக்குன்னு அந்த சர்வே ஏதாவது சொல்லியிருக்கலாம். அதனால அங்க அடிக்கடி அந்த ஏரியாக்குள்ள போலாம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா வந்து. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா அவர் குறிப்பா அந்த இடத்துல தான் கான்சென்ட்ரேட் பண்றாருல. அவர் தமிழ்நாடு முழுக்க போகணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு வந்து ஒவ்வொரு கூட்டம் போடுறதும் ஒரு பெரிய சாதனையா இருக்கு. ஏன்னா அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷனோட அவர் வந்து கூட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. ஏதாவது ஆயிடுச்சுன்னா வந்து தேர்தல் நெருக்கத்துல வந்து இன்னும் அவருக்கு பேர் வந்து ரிப்பேர் ஆயிடுன்ட்டு ரொம்ப பயப்படுறாரு. அதனால ரொம்ப யோசிச்சு நிதானமா தான் போறாரு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவர் ரொம்ப அடக்கி வாசிக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்காரு. பாஜகவும் பிரஷர் கொடுக்குறாங்க. நேற்று அருள்ராஜே சொல்றாரு, எங்களுக்கு சிபிஐ மூலமா பிரஷர் கொடுக்குறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்லாம் அவர் சொல்றாரு. அந்த அழுத்த ஜனநாயகத்துக்கெல்லாம் வந்து இது பண்றாங்க, அவங்க வந்து அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு சொல்றாரு. ஏதோ ஒரு அழுத்தம் அவங்க அழுத்தத்துக்கு ஆளாக இருக்காரு.
ஒருவேளை இன்னும் தாவேக்காவை வந்து கூட்டணி இழுக்கிற முயற்சியில் பாஜக இறங்கியிருக்கான்னு தெரியாது. இவர் வந்து ஒரு தடவை போயிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டார் போல் இருக்கு. இருந்தாலுமே வந்து அவங்க தொடர்ந்து ட்ரை பண்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாவேக்கா வந்தா அதிமுக பாஜக ஃபேர் த எக்ஸ்டெண்ட் ட்ரை பண்ற முயற்சியில ஏன்னா பாஜக ட்ரை பண்றாங்க. வந்தா நல்லது, திமுகவுக்கு ஃபைட் கொடுக்க முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. பாஜக வந்து அது மாதிரி போனா எடுத்த உடனே அதோட அரசியல் அடிபட்டு போயிடும். ஆக்சுவலா அது மைனாரிட்டி ஓட்ட சுத்தமா இழந்துரும். அது ஒன்றும் வராது. திமுக அன்னைக்கு அட்வான்டேஜா கூட போயிடும் பல இடங்கள்ல. ஆனா அவங்க நினைக்கிறாங்க சமமான போட்டி இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க பாஜக. விஜய் வந்தா சமமான போட்டி இருக்கும் பாஜக நினைக்குது. ஓகே. ஆனா அது வந்து ரிவர்ஸ் போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகே. ஆக்சுவலி இப்போ விஜய் வந்தா அப்ப இனிமேல் இந்த ஓப்பன் வேன் பிரச்சாரம் அந்த எலெக்ஷன் டைம்ல ஒவ்வொரு கார்னர்ல நின்னு பிரச்சாரம் பண்றது அதுக்கான வாய்ப்புலாம் இல்லைன்னா அவர் இந்த மாதிரி மாநாடு போட்டே முடிச்சிடறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? இல்ல அவரை பொறுத்த மட்டும் தொடர்ந்து எல்லா மாவட்ட தலைநர்களையும் அவர் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 38 மாவட்டங்களையும் போய் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா அவர் வந்து இந்த மாதிரி பஸ்லயே போய் பேசுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. இந்த மாதிரி திமுக எல்லாம் போடுற மாதிரி பெரிய திடல்கள்ல மாநாடு மாதிரிலாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் அவர் ட்ரை பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட சின்ன சின்ன கட்சிகள் கூட விஜய் வேண்டாம்னு போறாங்க. அது ஏன்னா அவர் எப்படி ஜெயிப்பாரு? அவரு முதல்ல வந்து அவர்கிட்ட போனா உரிய மரியாதை, மதிப்பு, கௌரவம் கிடைக்குமா? அவரை பார்க்க முடியுமா? அவர்கிட்ட போய் நேரடியா பேச முடியுமா? நேரடியா பேசி விஷயங்களை வந்து விளக்க முடியுமா? நமக்கு வேண்டியதை கேட்டு பெற முடியுமான்னு ஒரு டவுட் இருக்கு. பாக்குறதே பெரிய விஷயம் கிட்ட கான்டாக்ட் பண்ற அப்படின்றது ஒரு பெரிய இதா இருக்கு. அப்புறம் அவர் வெற்றி பெறுவாரா இல்லையா அப்படின்ற இன்னொரு கேள்வி இருக்கு. எடுத்த உடனே வெற்றி பெறுவாரா மாட்டாரான்னு. அதனால தான் அவர் ஆட்சியில பங்குன்னு சொல்லியும் கூட யாரும் அவர் கூட போகாத இருக்காங்க. ஆக்சுவலா காங்கிரஸ் மட்டுமே வந்து போற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. காங்கிரஸ் போனா வந்து பாஜகவுடைய அழுத்தம் இன்னும் அதிகமாகும் விஜய்க்கு. காங்கிரஸ் அங்கே போய் சேர்ந்தாங்கன்னா இன்னும் பாஜக வந்து விஜய் இன்னும் பழி வாங்குவாங்க நிறைய. ஸ்டாலின் தலைமையில திமுக ஆட்சி தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் சொல்லி திமுக கூட்டணிக்கு வர்றத மறைமுகமா ஓபிஎஸ் உறுதிப்படுத்திட்டாரு. அவர் திமுக கூட்டணிக்கு தான் வருவாரா? திமுக அகாமடேட் பண்றதுக்கு தயாராயிட்டாங்களா? இல்ல அவர் திமுக ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திட்டாரு. எலெக்ஷன்ஸ்ல வந்து திமுகவை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணுவாரு. அந்த அளவுக்கு இருக்கு. பட் அவர் திமுகவில் இணைவாரா? எந்த அடிப்படையில் அவரோட அந்த திமுகவோட அவரோட இணைப்பு அமையும்ன்றது ஒரு முக்கியமான கேள்விக்குறி. ஏன்னா அவர் வந்து இன்னொரு கட்சியில் வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளராகவும் ஒரு 3 தடவை முதல்வராகவும் இருந்திருக்காரு. அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவி வந்து நான் வந்து முறைப்படி அந்த அதிமுக சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டேன்னு அவரை நீக்கினது தப்புன்ட்டு ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அந்த சிவில் சூட் பெண்டிங்காக இருக்குது. அதனால் அந்த சூழலில் வந்து இவர் வந்து திமுகவில் இணைந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்டாலோ இல்லை திமுகவில் இணையாமல் ஒரு அமைப்பு சின்ன அமைப்பு வச்சுட்டு அதோட ஒரு கூட்டணி அமைச்சு அதில் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டி போடணும்னு திமுக கம்பல் பண்ணி உதயசூரியனில் போட்டி போட்டாலோ அவர் போட்டிருக்கிற அந்த சிவில் கேஸ் கொஞ்சம் அடி வாங்கும். ஏன்னா அவர் இன்னொரு சின்னத்தில் போட்டி போட்டால் அவர் இதை கிளைம் பண்ணுற அந்த இதில் அந்த உரிமையை இழக்கிற கட்டத்துக்கு தள்ளப்படுவார். அதனால் வந்து அவர் இப்போ யோசிக்கிறார், திமுகவில் சேரணுமா? சேர்ந்தானே உதயசூரியனில் போட்டி போட்டாலும் திமுகவில் சேராத ஏதோ ஒரு அமைப்பு ஏதோ ஒரு பேர் வச்சுன்னு ஒரு அமைப்பு வச்சுன்னு திமுகவோட கூட்டணின்னு சொல்லிட்டு அதோட ஒரு கூட்டணி வச்சு 2 இடங்கள் வாங்கி போட்டி போடும்போது திமுக அந்த 2 இடத்துலையும் உதயசூரியன் சொல்லி போட்டி போட்டால் அதுலேயும் வந்து அடி வாங்கும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசனையில் இருக்கார். அதனால் வந்து அவரை பொறுத்த மட்டும் அது முடிவெடுக்க முடியல அவரால். அதாவது அவருக்கு இருக்கிற ஒரே வழி என்னென்னா ஒரு சிறு அமைப்பு ஆரம்பித்து திமுகவோட சேர்ந்து 2 இடமோ இன்னும் கொடுக்குறத வாங்கிட்டு சுயேட்சை சின்னத்தில் போட்டி போடணும். சுயேட்சையில் போட்டி போட்டால் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் சுயேட்சையில் போட்டி வெற்றி பெற்றார் அப்படின்னா அவருக்கு திமுக ஆட்சி அமைஞ்சதுன்னா அவருக்கு அட்வான்டேஜ் இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் அகாமடேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா சுயேட்சையாக போட்டி வெற்றி பெற்றார் அப்படின்னா இங்கே இவரோட கிளைம் இருக்குல்ல சிவில் கேஸில் அதை வந்து அவர் ஃபைட் பண்ணலாம். நாளைக்கு எடப்பாடி தோத்துட்டார் வச்சுக்கோங்களேன், அப்போ அவருடைய தலைமைக்கு ஒரு கேள்வி வருது அங்கே அதிமுகலன்னா அப்போ இவர் உள்ள பூந்து நிலைமையை சரி பண்ண முடியும் ஓரளவுக்கு. டிஎம்கே கூட்டணிக்கு வந்துட்டாரு அப்படிங்கும் போதே அவருக்கு அந்த கிளைம் ஆட்டோமேட்டிக்கா அடிபடுது தானே. இல்ல கூட்டணிக்கு போறது வேற விஷயம். பட் அவர் தனிப்பட்ட முறையில உதயசூரியனில் போட்டி போட்டால் அந்த கட்சியில சேர்ந்த மாதிரி ஆயிடுவார். அந்த சுயேட்சையா போட்டி போட்டால் அந்த கட்சியில சேர்ந்த மாதிரி ஆக மாட்டார். அதே சமயம் தன்னுடைய வழக்குக்கான அந்த உரிமையை வந்து தொடர்ந்து கைவசம் வச்சிருப்பார். ஆக்சுவலி சிவில் கேஸ் ரீதியா அந்த விஷயம் வேணா மேபி கிளைம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொண்டர்கள் மத்தியில அந்த கிரெடிபிலிட்டி தொண்டர்கள் மத்தியில அவர் திமுகவோட சேர்ந்துட்டாருன்ற அது மாதிரியா தான் இருக்கும். திமுக தானே அவர் சப்போர்ட் பண்ணி வேலை செய்யும். அதனால அது அப்படிதான் இருக்கும். அது தவிர்க்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து அதிமுகவில் என்னை சேர்க்கணும், நான் ஒருங்கிணைப்பாளரை என்னை மீண்டும் நியமிக்கணும்னு பல தடவை போராடிட்டார் சார். பாஜகவை ட்ரை பண்ணி பார்த்தார். பாஜக ரொம்ப இவர் அவமானப்படுத்திட்டாங்க. ஈவன் பிரதமர் வரும்போது ரிசீவ் பண்ணுறதுக்கு கூட அவர் நிற்க வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை. எடப்பாடி அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப அவமானப்படுத்திட்டார். பாஜக மூலமாக அவமானப்படுத்திட்டார். ஸோ அந்த சூழலில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இவருக்கு வந்து உள்ளேயும் போக முடியாது. அதே சமயம் எடப்பாடியையும் வந்து ஒரு பழிவாங்குற பண்ணணும், அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு நினைக்கிறாரு.
அப்போ துரோகியை வீழ்த்துறதுக்கு எதிரியோடு சேர்ந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு முடிவு அவங்க எடுக்கிறாங்க. அவர் கூட இருக்கிறவங்களாம் வைத்திலிங்கம் எல்லாருமே சொல்கிறாங்க திமுகவுக்கே போயிடலாம். தாவேக்கால போனால் நமக்கு உரிய மரியாதையோ கௌரவமோ கிடைக்காது. நீங்கள்லாம் கொஞ்சம் பெரிய பதவியெல்லாம் வகிச்சுட்டு அவர்கிட்ட போய் நிற்கிறது அசிங்கமாக இருக்கும். அங்கே போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் அங்கே போக வேண்டாம் திமுகவிலே போகலான்ட்டு வைத்திலிங்கமும் மனோஜ் பாண்டியன்லாம் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. மைத்ரேயன்லாம் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளும் அங்கே போய் சேர்றது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். ஆனா இவரை பொறுத்த மட்டும் மற்றவங்க மாதிரி இவரோட பொசிஷன் கிடையாது. ஏன்னா இவர் ஒருங்கிணைப்பாளர்ன்ற ஒரு கேஸ் தலைவர் போட்டாரு. பதவியில இருந்து கேஸ் வேற போட்டு வச்சுட்டாரு. எடப்பாடிக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். 2 விதத்துல பாடம் கற்பிக்கலாம். ஒண்ணு வந்து சட்ட ரீதியா பாடம் கற்பிக்கணும். இன்னொன்னு அரசியல் ரீதியா பாடம் கற்பிக்கணும். சட்ட ரீதினா அது ரொம்ப டைம் ஆகும். அது உடனே முடியும்னு சொல்ல முடியாது. அப்ப அரசியல் ரீதியா பண்ணணும்னா நீங்க அவரை வீழ்த்தணும் தேர்தல்ல. அவரை யாரால வீழ்த்த முடியும்? இவர் தனியா நின்னு வீழ்த்த முடியாது. இப்ப திமுகவால வீழ்த்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப திமுகவோட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். அவர வீழ்த்தலாம். வீழ்த்திட்ட பிறகு அந்த கட்சியில நம்ம ஏதாவது சேர்ந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணலாம். அத நம்ம கைவசப்படுத்தலாமா அப்படின்னு ட்ரை பண்ணலான்னு அந்த முயற்சியில அவர் இறங்கக்கூடும். அதுதான் இப்போ அவர் எடுத்திருக்கிற நடைமுறை. அவர் திமுகலயும் சேர போறாரா? இல்ல திமுகவோட ஒரு அமைப்ப வச்சுட்டு திமுகவோட சேர்ந்துட்டு சுயேட்சை சின்னத்தில் நிக்க போறாரா? அவரோட பாலிடிக்ஸ்ன்றதோட அவரோட பையங்களோட பாலிடிக்ஸ் முக்கியமா இருக்கு. அந்த பசங்கள வந்து அவர் அகாமடேட் பண்ண வேண்டியிருக்கு. ஏதாவது ஒரு கட்சியில. அவங்கலாம் பாஜகவுக்கு போகணுன்றாங்க. பாஜக இவ்வளோ தூரம் நம்மள அவமானப்படுத்திருச்சு. அங்க ஏன்டா போய் சேர்றீங்க? நான் வரமாட்டேன். நீங்க வேணா போய்க்கோங்கன்ட்டாரு. கடைசியில இப்போ ஒரு பையன் மட்டும் சரி திமுகல போய் நம்ம பேசலான்ட்டு அவங்க வந்திருக்காங்க. நேத்து அவங்க பேசியிருக்காங்க. இன்னும் பேச்சுவார்த்தை முடியல. பட் அகாமடேட் பண்றதுக்கு திமுக ரெடியா இருக்கு. திமுகல போனா உங்களுக்கு கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாம் குடுப்பாங்க. அது வேற விஷயம். ஆனா எத்தனை உதயசூரியன் நிக்க சொல்லி பிரஸ் பண்ணா என்ன பண்றதுன்னா, இப்போ அந்த கவலையில தான் இப்போ ஓபிஎஸ் இருக்காரு ஆக்சுவலா. ஓபிஎஸ் வந்து ஒரு அளவுக்கு அதிகமா பாஜகவை நம்பி ஏமாந்து போய் கடைசி நேரத்துல திமுக அப்படிங்கிற ஆப்ஷனை நோக்கி தள்ளப்பட்டிருக்காரா? பாஜக நம்பிலாம் அவங்க வேலை தான் சார் அவங்களுக்கு முக்கியம். அவங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருந்தா தான் ஒருத்தரை தொடர்ந்து ஆதரிப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ அதிமுக அவங்களோட அதிமுகவோட கூட்டணி சேர வேண்டிய கட்டாயத்துல பாஜக இருக்கு. ஏன்னா அதிமுக கட்சி வந்து எடப்பாடி பின்னாடி தான் இருக்கு. அப்போ அவங்க கூட சேரும்போது எடப்பாடியோட கண்டிஷனுக்கு இவங்க பாஜக ஒத்துக்க வேண்டியதா இருக்கு. எங்க கட்சி விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லும்போது அவங்க தலையிட முடியாத சூழல்ல இருக்காங்க. இருந்தாலுமே வந்து டிடிவி விஷயத்துல பிரஷர் பண்ணிட்டாங்க. எடப்பாடிய பிரஷர் பண்ணி அவர கொண்டாந்துட்டாங்க. நான் ஒரு தனி கட்சி வச்சிருக்கிறதுனால அவருக்கு என்டிஏன்னு சொல்லி இணையறது வந்து ஈஸியா போச்சு. இவரது அப்படி இல்ல. இவரது வந்து அதிமுகக்குள்ளேயே போணும். எடப்பாடிக்கு என்ன பயம்னா, அவர் அதிமுகக்குள்ள வந்துட்டு நாளைக்கு எலெக்ஷன்ல நம்ம தோத்தா, நம்ம தலைமை பதவிக்கு ஆபத்து அவரால வரும். அதனால அவர் எதுக்கு சேர்க்கணும்? வெளியில போற ஓனான் எடுத்து விட்ட கதையா ஆயிட போகுதுன்னு அவர் யோசிக்கிறாரு ஆக்சுவலா. அதனால வந்து சசிகலாவையோ இல்ல ஓபிஎஸ்ஸையோ கட்சியில சேர்க்கறதுக்கு விரும்பல. முழுக்க முழுக்க சுயநலம் தான் காரணம். கட்சி வெற்றி பெறணும்னு ஒரு நோக்கமே இல்ல. எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு கட்சி வெற்றி பெறணும்னு நினைப்பாங்க. இவருக்கு கூட்டணியை பலப்படுத்தணும்னு எண்ணமும் கிடையாது எடப்பாடிக்கு. கட்சியை பலப்படுத்தணுன்ற எண்ணமும் கிடையாது. ஆனா என்ன நினைக்கிறாரு? இந்த கனி தன் மடியில் தானாகவே விழும்னு நினைக்கிறாரு. எனக்கும் அதான் கொஸ்டின். ஆக்சுவலி பாஜக கூட வந்து கூட்டணியை வந்து பவர் ஆக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க. ஈவன் டிஎம்டிகேட்ட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. ஓபிஎஸ் வரணுங்கிறத வந்து அண்ணாமலை தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாரு. ஆனா முதல்வர் பதவியை குறிவைக்கிற எடப்பாடிக்கு ஏன் அந்த எண்ணம் இல்லை? அவர் அதை பத்தி எய்ம் பண்ற மாதிரியே இல்லை. யாருனாலும் வாங்க, வரலன்னா போங்க அப்படிங்கிற மாதிரியே டீல் பண்றாரா? என்ன காரணம்? இல்ல அவரு பழைய காலத்து கதை வந்து திமுக பிடிக்கலன்னா அதிமுக தான் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு அந்த ஓல்டு கான்செப்ட்லயே இருக்காரு. இப்போ ரியாலிட்டி புரியாம சிச்சுவேஷன் மாறிடுத்து. பிளேயர்ஸ் எல்லாம் புதுசா வந்திருக்காங்க. அதுவும் விஜய் வந்து நீங்க அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. அவருக்கு அந்த கூட்டம் ஓட்டாகுமான்றதான் இப்ப இருக்கிற ஒரே கேள்வி. ஓட்டு ஆயிடுத்துனா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது ஏடிஎம்கே அடிபட்டு போயிடும். எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு அவர் சொல்லும்போது அந்த இடத்துல அதிமுகவை வந்து அவர் ஓரங்கட்ட பார்க்கறாருல்ல. அப்போ உங்களுக்கு ஒரு ஆபத்து அங்க இருக்குல்ல. திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து அதிமுகவுக்கு போறது வந்து தாவேக்காக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக பிடிக்காதவங்க ஓட்டு தாவேக்காக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க. பல ஓட்டுகள் அவருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் வந்துடுத்துனா அவர் வந்து திமுகவுக்கு எதிராக அவர் தான் உண்மையான போட்டியாளரா இருப்பார். அத புரியாம இவர் என்ன பண்றாரு? எடப்பாடி தன்னுடைய கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு விரும்பல. அவர் முதல்ல வந்து தாவேக்காவோட போறதுக்கு விரும்பினார். ஆனா அவங்க கேட்கிற சீட்டு அது மாதிரி விஷயங்கள்லாம் அவரால ஒத்துக்க முடியல. அதனால வந்துட்டார். அங்க அவர் போறத பார்த்துட்டு பாஜக அதிமுகவை பிடிச்சி இழுத்துன்னு வந்துட்டாங்க. இப்பவும் பாஜக என்ன நினைக்கிறாங்க? தாவேக்காவை பிடிச்சி போட்டா நல்லதுன்னு நினைக்கிறாங்க கூட்டணியில. போட்டா திமுகவுக்கு ஃபைட் கொடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க. சிபிஐ என்கொயரியும் போது டெல்லியில அவருக்கு பிரஷர் பண்ணிருக்காங்க. நீங்க எங்க கூட்டணிக்கு வந்துருங்கன்ட்டு. அவர் முடியாதுன்னு வந்துட்டார். இங்க வந்து அதிமுகவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவரு. இப்போவும் பாஜக வந்து அதிமுகட்ட வந்து தேமுதிக கூட்டணியில கூட்டு வந்திருக்கேன். ராஜ்யசபா கூட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது எடப்பாடி வந்து ஒரு முடிவெடுக்க முடியாம தாமதிச்சு ரொம்ப டிலே பண்ணார். அதுல தான் வந்து தேமுதிக இந்த பக்கம் வந்துட்டாங்க.
ஏன்னா அவங்களுக்கு 2 வேகன்சி வருது. ஒரு வேகன்சி அன்புமணி அல்லது வாசன் போன்றவர்கள்லாம் கேட்குறாங்க. அப்புறம் தேமுதிகவுக்கும் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ 2 வேகன்சியை 3 பேர் போட்டி போடுறாங்க. அது தவிர அவங்க கட்சி ஆளுங்களுக்கு வேற கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ 2த்துல 1 ஏடிஎம்கே கொடுத்துட்டா 1 தான் இருக்கு. அப்போ 1 வந்து பாமகவுக்கு கொடுக்கறதுல வந்து ஆர்வமா இருக்காரு எடப்பாடி. ஏன்னா எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவருக்கு வந்து சேலம், தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல பாமகவோட அவரு தேவை இருக்கு. எடப்பாடி வந்து அவர் சைடுல கொங்கு இல்ல வட மாவட்டத்துல ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஆங்கிள்லயே ஒர்க் பண்றாரு அவர். பண்றாரு. அதனால வந்து தேமுதிகவுக்கு ராஜ்யசபா இந்த வாட்டி ஏமாத்திருவாருன்னு ஒரு எண்ணம் வந்து பிரேமலதாக்கு வந்துடுது. அதனால தான் உடனே டக்குன்னு அவங்க திமுக கூட்டணிக்கு வந்துட்டாங்க. இது வந்து பாஜக வந்து கோவம் ரொம்ப கோவப்படுத்திட்டு அவங்கள. என்னன்னா, நாங்க டிடிவியை கூட்டுறோம், நாங்க வந்து அன்புமணியை சொல்லி உங்ககிட்ட வந்து பார்க்க சொல்றோம். நீங்க என்னடான்னா உங்க தேமுதிகவை சேர்க்க சொன்னா, அது கூட நீங்க பண்ணாத உட்காந்துருக்கீங்க. கடைசியில அவங்க போயிட்டாங்கன்னோனே, இப்போ பாஜக என்ன பண்றாங்க, சரி இன்னும் கூட தாவேக்காவை கூட கூப்பிட முடியுமா? திமுகவை வீழ்த்தணுன்றத ஒற்றை அஜெண்டால அவர நம்ம இணைக்க முடியுமான்னு ஒரு விஷயத்த அவங்க தொடர்ந்து ட்ரை பண்றாங்க. அவங்க வந்து சிபிஐ என்கொயரி மூலமா ட்ரை பண்றாங்க. உங்கள சார்ஜ் ஷீட்ல சேர்த்துருவோன்றாங்க. அப்புறம் வந்து ஜனநாயகம் ரிலீஸ்ல ரொம்ப டிலே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் அவருக்கு வந்து பிரச்சனைகள் இல்ல கொடுத்துட்டு விஜய் இருக்காங்க. கார்டு இன்னும் ஓப்பன்ல தான் இருக்கா? விஜய் கார்டு வந்து ஓப்பன்ல தான் இருக்கு சார். பாஜகவை பொறுத்த மட்டும் ஓப்பன்ல தான் இருக்கு. அவங்களுக்கு என்னன்னா 2 ஐடியால அதை ஓப்பனா வச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து திமுகவுக்கு நல்ல ஃபைட் குடுக்கணுன்ற எண்ணத்துல அவர கொண்டு வந்தா பெட்டர்ன்னு நினைக்கிறாங்க. திமுகவை வீழ்த்தணுன்றது அவங்க எண்ணம். இந்த எலக்ஷன்ல அத ஒரு அஜெண்டா வச்சு நீங்க வாங்க. கொள்கை கோட்பாடெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. நம்ம ஜெயிச்ச பிறகு என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ஐடியால கூப்பிடுறாங்க. அது அவர் வரத்துக்கு ரெடியா இல்ல. நான் முதல் எலக்ஷன்லயே நான் சொன்ன கொள்கை எதிரின்னு உங்கள சொல்லிட்டு உங்க கூட சேரத்துக்கு முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் ஏன் வந்து அழுத்தம் குடுக்குறாங்க தாவேக்காவுக்குன்னா, சப்போஸ் தாவேக்கா வந்தா வந்து அதிமுக ஒரு 30, 40 சீட் குடுக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே பாஜகவுக்கு ஒரு 40 சீட் குடுக்க வேண்டியிருக்கு. கூட்டணிலாம் சேர்த்து, தினகரன்லாம் சேர்த்து. அப்புறம் இவரு ஒரு 40 சீட் குடுத்தா 80 சீட் போயிடும். 80 சீட் போயிட்டு அதிமுக குறைவான இடத்துல தான் போட்டி போடும். குறைவான இடத்துல போட்டி போட்டா குறைவான இடத்துல தான் வின் பண்ணும். அப்போ கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்புகள் அதுல அதிகமா இருக்கு. அதனால அந்த அடிப்படையிலயும் தாவேக்காவை கூப்பிட முடியுமான்னு பாஜக ட்ரை பண்றாங்க. எடப்பாடியை வந்து கூட்டணி எடப்பாடி ஏடிஎம்கே கண்டஸ்ட் பண்ற தொகுதி அளவை குறைச்சிட்டா ஆட்டோமேட்டிக்கா கூட்டணி ஆட்சியை நோக்கி போயிடலாம். மெஜாரிட்டி வராது. கூட்டணி ஆட்சி நோக்கி போடலான்ற அந்த எண்ணத்துலயும் தாவேக்காவை ட்ரை பண்றாங்க. ஸோ அதனால தான் தாவேக்கா வந்தால் திமுகவுக்கு ஃபைட் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி வரும். தாவேக்கா வந்தால் அதிமுக போட்டி போடுற இடங்களோட எண்ணிக்கை குறையும். அதன் மூலமாக கூட்டணி ஆட்சிக்கான வழி கிடைக்கும் அப்படின்னு பாஜகவுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அதுல அவங்க ஒர்க் பண்றாங்க. பட் அது தெரியாதானே எடப்பாடிக்கு. அவர் என்ன பண்றாரு, முதல்ல தாவேக்காவோட ஆர்வமா இருந்தார். இப்போ தாவேக்காவோட ஆர்வம் காட்டல. அவருக்கு இப்போ அவருடைய மனநிலை இப்போ நம்மளால ஊகிக்க முடியாது என்னன்னா, இந்த எலெக்ஷன் இப்படியே போட்டு நம்ம போய்க்கலாம். நம்ம ஒரு எதிர்க்கட்சியா நம்ம வருவோம் கண்டிப்பா அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கே கூட ஆபத்து வந்தாலும் வரலாம். ஒரு 30 தடவை வந்தாலும் பரவாயில்லன்ற லெவலுக்கு போயிட்டார் போல இருக்கு. இப்போ லேட்டஸ்டா ஒரு சர்வே இண்டிபெண்டன்ட் சர்வே எடுத்ததுல அவருக்கு 30லேருந்து 35 சீட் தான் கிடைக்குன்ற மாதிரி இருக்கு. ஒரு இண்டிபெண்டன்ட்டா எந்த கட்சியும் சாராதவங்க எடுத்த ஒரு சர்வே 30லேருந்து 35 இடங்களுக்கு மேல அவருக்கு கிடைக்காது அப்படின்ற எண்ணம் இருக்கு. ஒரு சூழல் தான் இங்க இருக்கிறத பார்க்குறோம். கொங்குலயே வந்து பார்த்தீங்கன்னா, திமுக, அதிமுகவுக்கான போட்டி அங்க தாவேக்கா 3வது இடத்துல இருக்கு. அதே சமயம் சென்னை, மதுரை, திருச்சி போன்ற நகரங்கள்ல தாவேக்காவுக்கும் திமுகவுக்குமான போட்டியா இருக்கு. தமிழ்நாட்டுல மற்ற பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, தாவேக்காவுக்கும் திமுகவுக்கான போட்டியா இருக்கு. அங்கெல்லாம் வந்து அதிமுக 3வது இடத்துல இருக்கு. சில தொகுதிகள்ல வந்து தாவேக்கா வந்து அதிமுக பின்னாடி பின்னாடி தள்ளிட்டு திமுகவோட போட்டியில இருக்கு. நேரடியான போட்டியில இருக்கு. தாவேக்கா அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. அதான் அது மக்கள் ஆதரவு இருக்கு. அது ஓட்டா மாறுமான்னு தெரியாது. இப்போ சர்வேல வந்து அது மாதிரி வருது. அது ஓட்டா மாறுமா? கீழ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி அந்த ஆதரவை வந்து ஓட்டா கன்வெர்ட் பண்றது வந்து திமுக, அதிமுகலாம் பண்ணுவாங்க. அத வந்து தாவேக்கா பண்ண முடியுமான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் கேண்டிடேட்ஸ். டிபெண்ட்ஸ் ஆன் கேண்டிடேட்ஸ், அவன் செலவழிக்கிற பணம் போன்ற பல விஷயங்கள்லாம் இருக்கு. எல்லா இடத்துலயும் விஜய் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. தமிழ்நாட்டை ஒரு தடவை சுத்தி வந்தாலே 10 நாள் ஆயிடும் அவருக்கு. அவர் எப்படி எல்லா இடத்துலயும் பண்ண முடியும்? இருக்கிறதே 15, 16 நாள் தான் பிரச்சாரத்துக்கு இருக்கும் மொத்தமாவே. அவர் எப்படி பண்ண முடியும்? அதனால கேண்டிடேட் அங்க வெயிட். இப்ப இவங்களுக்கெல்லாம் பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெயிட். திமுக, அதிமுகலாம் பணம் கொடுப்பாங்க. பார்ட்டி கேண்டிடேட் பணம் கொடுப்பாரு. அதெல்லாம் வந்து 1000, 1500, 2000 வரையும் கொடுக்கறதுக்கு இவங்கலாம் ரெடியா இருப்பாங்க. ஆனா அவருக்கு அந்த மாதிரிலாம் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அதனால இந்த சர்வேல வர்றது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு தெரியாது. ஆனா ரிஃப்ளெக்ட் ஆயிட்டா என்ன பண்றது? அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. தாவேக்கா மத்தியில இருக்கு. நம்ம தான் வருவோம். திமுகவுக்கு நம்ம தான் போட்டியா இருக்கோம்னு அவங்க நினைக்கிறாங்க. சில சர்வேலாம் வந்து தாவேக்காவுக்கு 80 சீட் வரையும் குடுக்குறாங்க ஆக்சுவலா. 80 சீட்ஸ் வரையும் குடுக்குறாங்க. தேவைக்கு எடுத்த சர்வேயா இல்ல அது தாவேக்கா சர்வேயா கூட இருக்கலாம். பட் இது நான் சொல்றது வேற ஒரு சர்வே. 80 சீட்ஸ் வரையும் குடுக்குறாங்க. பல தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 10, 15 ஏஜென்சி இன்னைக்கு கூட சர்வேல இருக்காங்க. திமுக சார்பா 2, 3 ஏஜென்சி, அதிமுக சார்பா காங்கிரஸ் ஒரு சர்வே எடுத்துருக்காங்க. எல்லாருமே இந்த ஏஜென்சிஸை வச்சு நிறைய சர்வேஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால வந்து பல்வேறு சர்வேக்கள் பல்வேறு முடிவுகள் சொல்லுது. காங்கிரஸும் தாவேக்காவும் சேர்ந்தா
அது பெரிய ஒரு போட்டியாக இருக்கும் திமுகவுக்கு அப்படின்ற ஒரு சர்வேவும் இருக்குது ஆக்சுவலாக. அதனால காங்கிரஸை விடக்கூடாதுன்னு திமுக ரொம்ப இதாக இருக்காங்க. அதுக்குன்னு ஒரேடியாக விட்டு கொடுத்துட முடியாது. ஓரளவுக்கு அகாமடேட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்களா போனால் போட்டு நம்ம அவங்கள விட வேண்டாம், நம்ம மேக்ஸிமம் அவங்கள வச்சுக்க பார்க்கலான்றதான் திமுக இருக்காங்க ஆக்சுவலாக வந்து. திமுகவில் நிறைய பேர் சேர்றதுனால அவங்களுக்கு இடங்கள் பகிர்ந்து கொடுக்கறதுல பல ப்ராப்ளங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இந்த தேர்தல்ன்றது 4 கார்னர் 4 கார்னர் கண்டெஸ்டாக இருக்கிறதுனால இங்கே வெற்றி தோல்வி வந்து ஒரு 1000-500 ஓட்டில் இருக்க போகிறதுனால கட்சிகள் வந்து அதிக அளவு ஆட்கள் ஒவ்வொரு ஓட்டு இம்பார்ட்டன்ட் நினச்சி சேர்க்குறாங்க. கட்சிகளை வந்து கூட்டணி சேர்க்குறாங்க. திமுக வந்து இவ்வளோ கட்சிகளை சேர்க்குறாங்க அப்படின்னா அது பலவீனமாக இருக்குன்ற அர்த்தம் இல்லை, எதிரணி பலவீனமாகணுன்ற அர்த்தத்தில் எல்லாரும் சேர்க்குறாங்க ஆக்சுவலாக. இப்போ ஓபிஎஸ் கிட்ட இருந்த ஆதரவாளர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட விலகிட்டாங்க. பாதி பேர் டிஎம்கேவை நோக்கி தான் வந்திருக்காங்க. ஸோ ஓபிஎஸ்ஸை திரும்ப சேர்க்கறதுனால டிஎம்கேக்கு என்ன பலன் இருக்கு? ஆல்ரெடி பெரும்பாலான ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சிதறிட்டாங்க. இப்போ புதுசா அவரை சேர்க்கும்போது எதுவும் பெர்ஸ்பெக்டிவா அது இம்பார்ட்டன்ஸ் இருக்குதா? இதில் வந்து ஓபிஎஸ் உடைய ஓட் பேங்க்னு எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக அது வந்து ஒரு முக்கியத்துவ ஓட் பேங்க், ஒரு கம்யூனிட்டி ஓட் பேங்க் வச்சுக்கோங்க. அது வந்து எடப்பாடி எதிர்ப்பு ஓட் பேங்க். அது அதுதான் இவங்க பின்னாடி இருக்கு ஆக்சுவலாக. அது வந்து தினகரன் அந்த ஓட் பேங்கை வச்சிருந்தார். கொஞ்சம் கொஞ்சம் ஓபிஎஸ்சி இருந்தது. ஓபிஎஸ் நின்றபோது அவருக்கும் போட்டாங்க. தினகரன் நின்றபோது அவருக்கும் 21 போட்டாங்க. அவர் தனியாக நின்றபோதும் போட்டாங்க. அந்த ஓட் பேங்க் தான் கல்டிவேட் பண்ணது. அது வந்து எடப்பாடி எதிர்ப்பு ஓட் பேங்க், தினகரன் பின்னாடி இருந்த ஓட் பேங்க். அது தினகரன் இப்போ எடப்பாடிகிட்டே போன பிறகு, எடப்பாடி ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுற சூழலில் போன பிறகு அந்த ஓட் பேங்க் வந்து தினகரன் பின்னாடியே போச்சானா அது போல. ஏன்னா அவங்களுடைய கோவம்ன்றது வந்து என்னன்னா, அந்த கம்யூனிட்டியோட கோவம்ன்றது எடப்பாடி நம்ம ஆட்களை பழி வாங்கிட்டாரு. எடப்பாடி முக்குலத்தோர் வந்து எடப்பாடியை எதிரிங்கிற மோட்ல அந்த மூட்ல தான் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த 10.5 கொடுத்த போது கூட அதில் அவங்க சில பேர் அதில் அஃபெக்ட் ஆகிறாங்க. முக்குலத்தோரில் சில பிரிவுகள் அஃபெக்ட் ஆகிறாங்க. அதனால இந்த எடப்பாடி நம்ம கம்யூனிட்டி துரோகம் நம்ம ஆட்களையும் தூக்கி போட்டார் கட்சியிலேருந்து. தினகரன், சசிகலா, ஓபிஎஸ், அப்புறம் நமக்கு இடஒதுக்கீடு மூலமாக வன்னியர்களுக்கு கொடுத்ததை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் நமக்கு வந்து குறையிற அளவுக்கு விஷயங்கள் போச்சு. அதனால் நம்மளை பழி வாங்குற மாதிரி அவர் பண்ணிட்டாருன்னு அந்த கம்யூனிட்டி இவர் மேலே எதிர்பார்க்கு. ஸோ அவங்க நோக்கம் என்னவா இருக்குன்னா, எடப்பாடியை தோக்கடிக்கணும். எடப்பாடியை யார் தோக்கடிப்பா? அவங்கள பார்த்து ஓட்டு போட்டுருவாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் முழுக்க யாருக்கு போட்டாங்க? திமுகவுக்கு தான் போட்டாங்க. திமுக தான் வின் பண்ணிச்சு. எடப்பாடியை கம்ப்ளீட்டாக புறக்கணிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இந்த வாட்டி அசம்பிளி எலெக்ஷனாக இருக்கிறதுனால இதில் இன்னும் கீனாக இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் கூர்மையாக இருப்பாங்க. ஆனால் ஆட்சிக்கு லோக்கல் ஆட்சிக்கு வர விஷயம் இல்லை. அதனால் இங்கே வந்து யார் எடப்பாடியை தோக்கடிப்பாங்களோ அவங்களும் ஓட்டு போடுவாங்க. அப்போது இது வந்து ஓபிஎஸ்க்கான ஓட் பேங்க் இல்லை, எடப்பாடியோட எதிர்ப்பு ஓட் பேங்க். யார் வந்து எடப்பாடியை தோக்கடிப்பாங்களோ அவங்களுக்கு அந்த ஓட்டு போகும். ஓபிஎஸ் இந்த சூழலில் திமுக தான் எடப்பாடியை தோக்கடிப்பாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. அவர் அங்கே போய் சேரவே அந்த ஓட் பேங்க் வந்து திமுக ப்ளஸ் ஓபிஎஸ் ஓட் பேங்க் அது எடப்பாடியை தோக்கடிக்கிறதுக்கு பயனுள்ள ஒரு ஓட் பேங்காக இருக்கும். அதுதான் இப்போ இருக்கிற நிலைமை ஆக்சுவலாக. ஒருவேளை சசிகலா தனியாக நின்னாங்கன்னா அந்த ஓட் பேங்க் கொஞ்சம் பிரியும். அதில் ஸ்பிளிட்டாக வாய்ப்பு உண்டு. அது ஏன் அதிமுக போகாது. அதனால தான் பாஜக என்ன பண்ணுறாங்க, சசிகலா ஒன்று என்டிஏ கூட வாங்க, இல்லாட்டி நீங்கள் வந்து பேசாமல் வேடிக்கை பாருங்கள். இவருக்கும் அந்த மாதிரி கண்டிஷன்லாம் போட்டாங்க. ஓபிஎஸ்க்குலாம் திமுக சைடு போகக்கூடாது, நீங்கள் பேசாமல் இருங்க, இல்லை என்டிஏக்கு வாங்க, இல்லை திமுக சைடு போகக்கூடாது, பேசாமல் இருங்கன்னு. அவர் தேமுதிகலாம் போய் அங்கே சேர்ந்த உடனே அவர் முடிவு பண்ணிட்டார். தேமுதிகவே தைரியமாக அங்கே போய் தேமுதிகவுக்கும் அவங்க கண்டிஷன் போட்டாங்க போகாதீங்கன்ட்டு. ஆனால் தேமுதிக ரொம்ப பயமுறுத்த முடியல. ஓபிஎஸை கொஞ்சம் பயமுறுத்தி வச்சுருந்தாங்க. ஆனால் அவர் பார்த்தாரு இனிமேலாம் பாஜகவுக்கு பயந்து இருக்க முடியாதுன்னு நேற்று போய் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணிட்டார். எப்படி அதில் இணையிறதுன்றது தான் அந்த அந்த வழிமுறை தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. இப்போ சசிகலா வந்து ஆனால் தனியாக கண்டெஸ்ட் பண்ணுறது, ப்ரெஷர் கொடுக்குறதுங்கிற ஐடியாவில் தான் இல்லை. அவங்க யாருமே அவங்களை கூப்பிடாதனால தனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் அவங்க என்டிஏக்கு போனாங்கன்னா எடப்பாடி ஆதரித்து பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கும். அது அவங்க பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களே தெரியாது. அவங்க திமுக சைடு எந்த காலத்துலையும் போக மாட்டாங்க, அது உறுதி. ஆனால் எடப்பாடி ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுவாங்களா, இல்லை என்டிஏல போய் சேர்ந்துட்டு அங்கே தினகரன் இருக்காரு, தினகரனுக்கும் சசிகலாவுக்குமே ஒன்றும் ரிலேஷன்ஷிப் தெரியல. அதனால் எப்படி அது போய் முடியும்னு தெரியாது. ஒருவேளை தனியாக போய் நான் ஒரு 10 தொகுதியில் தனியாக போட்டி போட்டாங்கன்னா அவங்க என்டிஏக்கு போகிற ஓட்டை தான் பிரிப்பாங்க. ஆக்சுவலி மோடி வந்தப்போ எல்லா தலைவர்களும் ஒன்றா ஸ்டேஜில் ஏறினாங்க. டிடிவி தினகரன், இபிஎஸ்லாம் கையை கொடுத்து பேசினாங்க, ஒன்றா ப்ரெஸ் மீட்லாம் சந்திச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் குவைட்டாக இருக்காங்க. 2 பேரும் ஏதோ ஒரு ஆக்டிவ் மூவ்மெண்ட் எதுவும் பண்ண மாதிரியே தெரிலையே. என்ன ஐடியாவில் இருக்காங்க? இனிமே மோடிலாம் வந்தால் தான் ஒன்று சேருவாங்க. எடப்பாடி தலைமையில் தான் கூட்டணி, அதிமுக தலைமையில் தான் கூட்டணினா ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ண வேண்டிய பொறுப்பு அவங்க பொறுப்பு தானே. ஏன் அரேஞ்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க? அதான் கேட்குறேன். அதனால தான் சொல்கிறேன், எடப்பாடி கூட்டணி தன்னோட கட்சியையும் ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்க மாட்டேன்றாரு, கூட்டணியை சேர்க்கறதுலையும் ஆர்வம் காட்ட மாட்டேன்றாரு. தேமுதிக போன்ற கட்சிகளையும் கோட்டை விட்டு அது வெளியில் போயிடுது. கடைசியில் இந்த மாதிரியான நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கூட்டங்கள் போடுற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இன்னைக்கு கூட மதுரையில்
சிஎம் ஏதோ ஒரு மீட்டிங் போடுறாரு போல இருக்கு. கமலஹாசன் ஏதோ அவங்களாம் கூட்டணி கட்சி தலைவர்லாம் கலந்துக்கிறாங்க போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்க ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இவர் ஒன்றுமே பண்ண மாட்டேன்றார். வழக்கமாக அந்த பன்னீர்செல்வம் தான் மிக்சர் சாப்பிட்டு இருப்பாரு. இப்போ எடப்பாடி மிக்சர் சாப்பிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் கூட்டணியா ஒரு விஷயத்த வந்து அப்போஸ் பண்ணுவோம், கூட்டணியா ஒரு விஷயத்த வந்து அது மாதிரி அந்த எதுவும் இல்ல. மாதிரி ஒரு அந்த மாதிரி டீம் அப்ரோச்சே ஆக்டிவிட்டியே இல்லை. பண்ண மாட்டேங்கிறாரு. அந்த மாதிரி அப்ரோச்சே இல்லை. கூட்டணி பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரியும் தெரியல. மோடி வரும்போதோ இல்லை அமித்ஷா வரும்போதோ பேச்சுக்கள் அடிபடுதே தவிர ஒரு மோடி ஒரு கூட்டத்தை போட்ட பேசுற ஒரு கூட்டத்தில் இவங்க ஒன்று சேர்றாங்க. அது வந்து ஏதோ பாஜக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குற மாதிரி இருக்கு. இவர் சொல்றாரு நாங்க தான் தலைமை தாங்குறோம்ன்றாரு. ஆனா அதுக்கான செயல்பாடுகள் இல்ல. தலைமை தாங்குற கட்சிக்கு அதுக்கான செயல்பாடுகள் இல்ல. அதுதான் ஸ்டாலின் அளவுக்கு எடப்பாடி தன்மையாவும் அகாமடேட்டாவும் இல்லையோ. இல்ல அவங்க தேமுதிகல பேசும்போது அவங்க சொல்றாங்க, ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு எடப்பாடிட்ட போனா எடப்பாடி சரியாவே டீல் பண்ண மாட்டாரு, ஒரு பண்போட பேச மாட்டேன்றாரு அப்படின்றாங்க. அது ரொம்ப எடுத்தறிஞ்சு பேசுற அவரெல்லாம் பேசுறாரு தன்னை ஜெயலலிதாவே நினைச்சு வாழ்ந்துட்டு அப்படின்னு இருக்காரு. இருக்காரு அப்படின்னு தேமுதிகல கூட்டணிக்கு போய் பேசினவங்க 24 எலெக்ஷன்ஸ் கூட்டணிக்கு போய் பேசுறாங்கல்ல, அந்த கூட்டணியில போனவர் ஒருத்தர்கிட்ட சொல்றாரு, அது சரியாவே பேச மாட்டேன்றார் சார். நாங்க ஒரு லிஸ்ட் கொடுத்தா எல்லாம் வின் பண்ணீங்களா நீங்க, இதெல்லாம் நீங்க உங்களால வின் பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப இதா கேட்கிறாரு. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாங்கி வச்சுட்டு சரிங்க பார்க்கலாங்க, நம்ம ட்ரை பண்ணலாங்க, நீங்க யோசிச்சு முடிவு பண்ணலாம்னு சொன்னா அது வேற விஷயம். ரொம்ப நம்மள வந்து ரொம்ப Insult பண்ற கேலி மாதிரி. பண்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. அவர் என்ன ஏன் அப்படி இருக்காருன்னு தெரியல, இன்னும் மாவட்ட செயலாளர் மாதிரியே இருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். இல்ல தேமுதிக அததான் எனக்கும் இப்போ அவர் வந்து தன்னை இன்னும் சேலம் மாவட்ட செயலாளர் மைண்ட் செட்லயே இருக்கிறாரா, அந்த சரௌண்டிங்ல ஜெயிக்கணும், கொங்கு பெல்ட்ல ஜெயிக்கணும், வட மாவட்டங்கள்ல ஜெயிக்கணுங்கிற ஆங்கிள்லயே டீல் பண்றாரா? அவர் நடந்துக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. இன்னும் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா வரப்போற 2 வேகன்சில ஒரு வேகன்சி அவருடைய ரொம்ப அசிஸ்டன்ட் வலது கை மாதிரி ஒருத்தர் இருக்கார் சேலம் இளங்கோவன்ட்டு, அவரு கொடுக்க போறாராம். தம்பிதுரை கூட கொடுக்க போறதில்லைன்றாங்க. இன்னொரு வேகன்சியை வந்து அன்புமணி கொடுத்துட போறாரு போல இருக்கு. அதனால அங்கேயே உட்கட்சியிலேயே ப்ராப்ளம் வரும். தம்பிதுரை கொடுக்கலன்னா அவர் நிச்சயமா சாதாரணமா இருக்க மாட்டாரு. அவர் வந்து குரல் கொடுப்பாரு அவர் ஆக்சுவலா. அது எப்படி நடக்கும்னு இனிமே தான் பொறுத்து இருந்து பார்க்கணும். அவரை பொறுத்த மட்டும் வந்து இன்னும் இதுவரை நடந்த விஷயங்கள்லேருந்து தன் கட்சியை பலமா வச்சுக்கிறதுக்கான முயற்சிகள் இறங்கல. கூட்டணிகளை சேர்க்கறதுல பெரிதும் ஆர்வம் காட்டல. கூட்டணி பாஜக முயற்சியில் கூட்டணியில் அமைஞ்ச பிறகு கூட அந்த கூட்டணியை கட்டுக்கோப்பா வச்சு தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குறோன்ற அந்த ஒரு பிக்சரை வந்து சரியா கிரியேட் பண்ணாதே இருக்காரு ஆக்சுவலா. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவா பேசுனீங்க. நன்றி. தேங்க்யூ.